guys, welcome to Tapiful Samaiyal. So இன்னைக்கு நம்ம சேனல்ல காசி அல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் வந்துட்டு ஒரு பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காயை நல்லா துருவி தண்ணி நீக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அரை கப் சர்க்கரை பாலில் வந்துட்டு கொஞ்சமாக குங்குமம் போட்டு கலக்கி வச்சுருக்கேன். அப்புறமா அரை டம்ளர் காய்ச்சின பால். ஸோ இப்போ பேன் நல்லா சூடாகட்டும். பேன் நல்லா சூடானதும் நம்ம வந்துட்டு ஒரு துணியில் போட்டு இந்த துருவின பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காயை வந்துட்டு அதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் நீக்கி வச்சுருக்கேன். என்னதான் வந்துட்டு பூசணிக்காயில் வந்து தண்ணி நம்ம நீக்கினாலும் அது வந்து தண்ணி காய்ங்கிறதுனால அதில் வந்து தண்ணி வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வந்துட்டு இதை நல்லா வேக விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்போ தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வரும். ஒரு கப் பூசணிக்காயில் ஒரு ஆள் நல்லா தாராளமாக சாப்பிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் தண்ணி சைடில் நிற்கிறது. நீங்களே பார்த்திங்க எவ்வளோ ட்ரையாக இருந்துச்சு. ஆனாலும் தண்ணி வந்துட்டே தான் இருக்கும் காயிலிருந்து. இந்த தண்ணியிலே இது வந்துட்டு வேகணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 5 minutes நான் வதக்கிட்டே இருந்தேன். பார்த்திங்கன்னா பேன்லேயே நல்லா ஒட்டி இருக்குது. ஸோ வந்துட்டு அது வந்து நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த டைமில் நான் இது கூட காய்ச்சி வச்சுருக்க அரை டம்ளர் பால் இது கூட சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த பால்லே இது இருந்து வேகட்டும். இந்த பால்லே நல்லா வேகட்டும். இந்த பாலும் நல்லா சுண்டி நல்லா அது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல பேனில் வந்துட்டு நல்லா ஒட்டின மாதிரி நல்லா வறண்டு இருந்துச்சுல, அந்த பதம் வர வரைக்கும் இது நல்லா வேக விடணும். இது தண்ணியாக இருக்கும்போது இது கூட சர்க்கரை ஆட் பண்ணணும்னா ரொம்ப கொல கொலன்னு ஆகிடும். ஸோ இந்த பாலும் நல்லா வத்தட்டும். பாலும் வந்துட்டு நல்லா வத்திடுச்சு, அதாலே தெரியும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இது கூட வந்துட்டு கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ண போகிறேன். நான் வந்துட்டு ஒரு கப் பூசணிக்காய்க்கு அரை கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா தண்ணி விடும். சர்க்கரை போட்டதுக்கப்புறம் சர்க்கரை இலக நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த தண்ணியும் வற்றணும். சர்க்கரை கரைஞ்சி நல்லா மெல்ட் ஆகுது. ஸோ இந்த தண்ணியும் வந்துட்டு வற்றட்டும். இந்த தண்ணியும் நல்லா வற்றினதுக்கப்புறமா ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு கலர் பவுடர் வேணும் அப்படின்னா கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். குங்குமப்பூ இருக்கிறவங்க பால் 2 ஸ்பூன் பாலில் குங்குமப்பூவை போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இப்போது நம்ம போட்ட சர்க்கரையும் வந்துட்டு கரைஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு குங்குமப்பூ ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த பாலையும் இது கூட சேர்த்துக்கிறேன். கலருக்காக தான் வந்துட்டு குங்குமப்பூ நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக இது கூட ஒரு 4 முந்திரி அப்புறமா 4 திராட்சை வறுத்து நெய்யில் வறுத்து அந்த நெய்யோடு சேர்த்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு கொஞ்சம் முந்திரி வந்துட்டு குட்டி குட்டியாக உடச்சி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு நெய்யில் போட்டு வதக்கி வச்சுருக்கேன். அதை தான் இது கூட ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு முந்திரி திராட்சைலாம் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வெறும் நெய் 1 ஸ்பூன் நெய் வந்துட்டு லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்ட சர்க்கரை பால் எல்லாமே நல்லா வற்றி நல்லா சுண்டி வந்துருச்சு நமக்கு. ஸோ இந்த டைமில் நான் வந்துட்டு முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி ஆட் பண்ணிட்டு ஒரு 2 செகண்ட் கிளறிட்டு நம்ம ஒன்றே ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இந்த அல்வா வந்துட்டு பார்த்திங்கன்னா கும்பகோணமில் ரொம்ப ஃபேமஸான ஒரு அல்வா. ஸோ இந்த ரெசிபி எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதான் அவங்க கூட இந்த ரெசிபி நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நம்ம காசி அல்வா வந்துட்டு ரெடி ஆயாச்சு. ஸோ இனிமேல் நம்ம வந்துட்டு சாப்பிட வேண்டியதான். ஸோ சூடான சுவையான காசி அல்வா ரெடி. Now tasting time. ஸோ எஸ் பிளேட்டுக்கு வந்தாச்சு. யம்மி காசி அல்வா ரெடி. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கணும், நீங்கள் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த காசி அல்வாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கீழே லீவ் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த ரெசிபி பார்க்குற வரைக்கும் பாய்.